சார் வணக்கம் சார். வணக்கம். பாரத் மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ அதிமுக இலக்கியணி மாநில இணைச் செயலாளராக இருக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ 2021 இருந்து 2026 அதிமுக கூட்டணி வளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு? 21க்கும் 26க்கும் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு சார்? பாரத் மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். 2021க்கும் 2026க்கும் டிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் கேக்குறீங்க, எப்படி இருக்கு மக்களுடைய வளர்ச்சி? அதான் அதிமுக 21 எப்படி இருந்து இப்ப 26 எப்படி இருக்கு, மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு சார்? 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோம். வெறும் 3% தானே. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினோட சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல 50% வாக்குகளை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறச்ச 2021க்கும் 26க்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. அதனால கண்டிப்பா 200+ தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றிகளை எடுக்கும். என்ன சார் 2021 உங்களுக்கு பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க, அதோட இப்ப மக்கள் ஆதரவு அதிமுக கூட்டணி அதிகமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு காரணம் அமமுக அப்படிங்கிற ஒரு தினகரன் அவங்களுடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எதிர்த்து அன்னைக்கு அவங்க தனியா நின்னாங்க. அது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கக்கூடிய இடத்துல ஒரு சொல்ப வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம தோத்ததுக்கு அமமுக ஒரு காரணம் அமைஞ்சு. அன்னைக்கு அமமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அன்னைக்கு கூட்டணி வச்சிருந்தாலே அண்ணா திராவிட முன்னேற்ற அன்னைக்கு அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆட்டு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அப்புறம் வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல தோல்வி தழுவின அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னைக்கு மக்களுடைய பேர் ஆதரவை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாகவும் மக்களுடைய பேராதரவை இழந்த ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால ஆன்டி இன்கம்பன்சி அப்படி சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுடைய எதிர் வாக்குகள் மிக பெரிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கு சார். இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது வேட்பாளரும் அறிவிக்க முன்னாடி நம்ம ஓபிஎஸ் அண்ணனும் வெற்றி காலத்துல தமிழக வெற்றி காலத்துல இருக்க செங்கோட்டை அண்ணனுக்கு வந்துருவாங்க, அதிமுக கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க கேட்ட கொஸ்டினை பொறுத்த அளவுல நீங்க இதை ஓபிஎஸ்டியும் செங்கோட்டையன் தான் கேட்கணும் பாத்துக்கோங்க. இது அவங்களுடைய கருத்தை நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி இப்போ தமிழ்நாட்டுல இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்ட ஒழுங்கு தான் தமிழ்நாட்டுல செத்து போச்சு. பரவாயில்ல, டிவி பேப்பர்லயும் போதும்போது போதாது, கலாச்சாரம் ரொம்ப மோசம், நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீரழிஞ்சு இருக்கு. தமிழ்நாடு சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாத கை குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு 80 வயது மூதாட்டியா இருந்தாலும் சரி, இன்றைய தினம் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் ஆயிடுச்சு. அது மாதிரி போதை பழக்க வழக்கம் பள்ளி மாணவர்கள்ல இருந்து கல்லூரி மாணவர்கள் மொத்தமா இன்னைக்கு போதைக்கு அவங்க அடிமையாயிருக்காங்க. கஞ்சா, மெத்தோபோட்டமின்ங்கிற அந்த மாத்திரை, கஞ்சா சாக்லேட், இப்படி நமக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நமக்கே தெரியாத போதை வஸ்திரங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்கார் அதையெல்லாம் தடுக்க தவறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உளவுத்துறை மொத்தத்துல ஃபெயிலியர் ஆகி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நிரந்தர டிஜிபி கூட போட முடியாத ஒரு கையாலாகாத கேடுகட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இதனால பெண்கள் மட்டுமில்ல, குழந்தைகள் மட்டுமில்ல, அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு.
அனைத்து தரப்பட்ட மக்கள் இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய உரிமைக்காக. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வாக்குறுதியில, தேர்தல் வாக்குறுதி 2021 கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல. கூடி போன எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 13% தான் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ல, ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அவலமான ஒரு நிலை, சட்ட ஒழுங்கு மட்டுமில்ல எல்லா துறையிலையும் ஊழல். இந்த காலகட்டத்துல மாற்றம் வேணும் அப்படிங்கறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். நீங்க வந்து 13% தான் வாக்குறுதல் நிறைவேற்றிருக்காங்க திமுக அரசு சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து சட்ட செயலும் சரி, வெளியில் மேடைகளும் சரி 100% நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க, தலைவர்ல இருந்து ஒரு கவுன்சிலர் வரைக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் இதைத்தான் கேட்டாரு. ஐயா, நீங்க வந்து 60%, 70%, 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்களே, இதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை உங்களிடத்தில் வெளியிட முடியுமான்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எதிர்கட்சிகள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டுன்னா அதுக்கான பதிலை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். இதுதான் ஆளுங்கட்சி தரப்பு செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா அவங்க ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அப்படியே காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு தமிழக மக்களுடைய எண்ணங்களை எதிர்கட்சி பிரதிபலிக்கின்ற போது அவர்களை நக்கலடிக்கக்கூடிய விதத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்காரும் அவருடைய அமைச்சரும் இருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக இந்த தினம் மக்கள் அந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரை காட்டும் போது, வெள்ளை அறிக்கை கேட்கும் போது, காட்டும் போது அந்த சட்டசபை வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரமா அவங்க நினைச்சுக்கிட்டாங்களோ? சர்க்கஸ் கூடாரம் இல்லையா உங்களுக்கு. கிட்டத்தட்ட அவங்கள நம்பியும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் வாக்களிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கோடி பேரை நீங்க வாக்களிச்ச அவ்வளவு பேரையும் நீங்க எந்த அளவுக்கு துஷ்டமா நீங்க மதிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு முட்டாளா நீங்க மதிச்சு வச்சிருக்கீங்க. வாக்களிச்ச மக்கள்லாம் உங்களுக்கு மாக்களா? இதுதானே ஓட்டு கேட்கறச்ச மட்டும் எங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓட்டு கேட்கறீங்க. இந்த மக்களுக்கு என்ன செய்றீங்கன்னு நாங்க கேள்வி கேட்டா, மக்களுடைய பிரதிநிதியா எதிர்கட்சி உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க வெள்ளை அறிக்கை எடுத்து காட்டி நக்கல் அடிப்பீங்க. இதானே உங்களுடைய அரசாங்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏ. இப்படித்தான் இருக்கும். அது பிறந்த இந்த மக்களுக்கு எகென்ஸ்டா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. கோயில்ல இருந்து பல விஷயங்கள், கட்சியா இருக்கட்டும், எதுவுமே தேர்தல் வரும்போது மட்டும் நாங்க வந்து இந்து மக்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இது திராவிட பேரியக்கத்தினுடைய மாபெரும் சக்தி, மாபெரும் இயக்கம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நீங்க சொன்னது மாதிரி ஒரு கோவில் விஷயங்கள்ல இந்த திமுக சர்க்கார் வந்து இப்படி ஒரு எதிரான ஒரு சூழ்நிலையை எடுக்கிறதும், எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு ஆதரவான ஒரு நிகழ்வை எடுக்கிறதுமே இது ஒரு டிராமா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிராமா. திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அரசாங்கமே இந்துக்களுடைய உரிமையை எதிர்த்து அரசாங்கமே, அதாவது அறநிலைத்துறையே உங்களுக்கு போய் உங்களுக்கு நீதிமன்றத்தை போய் நாடி மேல்முறையீடு செய்து அந்த மகாதீபத்தை ஏற்றக்கூடிய